Hello friends, welcome to Powerful Learning. Powerful Learning subscribe பண்ணிக்கோங்க. Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Cisco உடைய ஃப்ரீ கோர்சஸ் வித் Cisco உடைய டிஜிட்டல் பேட்சோட இருக்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ஆன் டிமாண்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான், யாருனாலும் படிக்கலாம், ஏஜ் லிமிட் கிடையாது. ஆல்ரெடி என்னுடைய சேனலில் கூகுள், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், AWS இந்த மாதிரி டாப் யூனிவர்சிட்டி ப்ளஸ் டாப் கம்பெனிஸோடைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 2 பார்ட்டாக போடலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செஷனில் பார்ட் 2 கேளுங்க, அதுக்காக ஃப்ரீ சர்டிஃபிகேஷனும் போடுறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பைத்தான் எசென்ஷியல்ஸ் 1. பைத்தான் கோர்சஸ் தான் இதில் இருக்க போது. ஃப்ரீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 30 ஹவர்ஸ் ஆகுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் வெப்சைட், பாப்புலராக இருக்கக்கூடிய எல்லா ஃபாரின் லாங்குவேஜஸ்லையும் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் கம்பேட்டபிளாக இருக்கிறனால நீங்கள் அதில் எடுத்து படிச்சுக்கலாம். பிகினர் லெவலுக்கான கோர்ஸ், செல்ஃப் பேஸ்டு, சப்டைட்டில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேட்ச் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் இங்கே வியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பைத்தான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது நீங்கள் படித்து முடிக்கும் போதே சர்டிஃபைடு என்ட்ரி லெவல் பைத்தான் ப்ரோக்ராமராக இருந்திருப்பீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், டேட்டா டைப்ஸ், வேரியபிள், ஆப்ரேட்டர், கண்டிஷனர், லூப்ஸு, அப்புறம் பைத்தானுக்கே உரிய டிக்ஷனரி, டியூப்பிள்ஸ், லிஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மட்டும் போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லையும் காமெண்ட் செஷன்லையும் கேட்டது தான் இங்கிலீஷ்க்கான ஃப்ரீ கோர்ஸ். இதில் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருக்கக்கூடியது B2 ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கிலீஷ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு வரும்போது B1, B2, A1 நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் நீங்கள் B2 கிரியேட்டடாக பார்க்க போகிறீங்க. 50 ஹவருக்கான கோர்ஸ், இன்டர்மீடியட் தான், பட் நீங்கள் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செல்ஃப் பேஸ்டு ஃப்ரீ கோர்ஸ் தான். அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பேட்சஸ்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 கோர்ஸ் மாதிரி டுகெதராக இருக்கும். அதில் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா B2க்கானது. இதில் உங்களுக்கு வொக்காபுலரிலாம் எப்படி இருக்கும், எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியலாக ஐடி ஃபீல்டில் எப்படி நீங்கள் இந்த இங்கிலீஷ் வச்சு பேச போகிறீங்க, கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது யாருனாலும் என்ரோல் பண்ணிக்கலாம். தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி என்ஜினியருக்கு எப்படி இருக்கும், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் எக்ஸசைஸ் இருக்குது, அது போக ஃபைனல் எக்ஸாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் சிஸ்கோ வழங்குற நெட்வொர்க்கிங்கான கோர்ஸு. ஸோ சிஸ்கோடைய ஃப்ரீ கோர்ஸ்னாலே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் தான். ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் குறிப்பிட்ட கோர்ஸஸ் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சிஸ்கோடைய கோர்சஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செஷன்லையும் கேட்கலாம். ஸோ இதில் நீங்கள் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் படிக்க போகிறீங்க. ஃப்ரீ கோர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 22 ஹவர்ஸ் ஆகுங்கிறது சொல்லியிருக்காங்க. செல்ஃப் பேஸ்ட், உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். பிகினர் லெவலுக்கான கோர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பேட்ச் கிடைக்குங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பேசிக்ஸில் ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் வரும், என்னெல்லாம் தெரிய வரும், வயர்லெஸ் நெட்வொர்க்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் தனித்தனியாக கோத்ரூ பண்ணிக்கலாம். எப்படி டிவைஸில் டேட்டாவை சென்ட் பண்ணி கனெக்ட் ஆகிக்குது, IP அட்ரஸ் மூலியமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, டிவைஸ் எப்படி ஆட்டோமேட்டிக்காக IP அட்ரஸில் கண்டுபிடிக்குது, ஹோஸ்ட்னா என்ன, நெட்வொர்க் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, அதே மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். OSI லேயர் பற்றியும் நீங்கள் கம்பேர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் என்னங்கிறத கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை நாலேஜ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒன்றும் குவிஸ் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாடியூல்ஸுங்கிறதும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு பேட்ச் எப்படி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெட்வொர்க்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டேட்டா அனலிட்டிக்ஸ் எசென்சியல்கான கோர்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ் கூகுளோடைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட் செஷனில் கேளுங்க. இது 30 ஹவருக்கான கோர்ஸ். பிகினர் லெவல், செல்ஃப் பேஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் இதில் படிக்கிற மூலிமா இருக்குது. ஸோ பேட்சோட ஓவர்வியூ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் ஃப்ரீன்னு இருக்குது, அதனால தான் நானும் உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் கொடுக்குறேன். ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்னா இந்த வெப்சைட்டோடைய காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுவீங்க, கிட்னா என்ன, கிட்ஹப் எப்படி இருக்கும், டேட்டா எப்படி எக்ஸல் நம்ம இம்போர்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டேட்டாலாம் எப்படி இருக்குது, டேட்டா கிளீனிங் எப்படி பண்ணணும், டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாங்கிறத டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு உரிய எல்லா பேசிக்கான ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பவர் BI அண்ட் டேப்லூக்கான மைக்ரோசாஃப்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷனும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸில் தேவைப்படுற எல்லா ஸ்டெப்ஸ், இன்வெஸ்டிகேஷன், எக்ஸல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம், SQL, டேப்லூ, அதே மாதிரி இது படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஜாவாஸ்கிரிப்ட் எசென்ஷியல் 1க்கான கோர்ஸ் இங்கிலீஷில் இருக்கும் 40 ஹவர்க்கான கோர்ஸ் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்க்கு ரோட் மேப்போட பிகினருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பேட்ச் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ், பேசிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் வேரியபிள்ஸ், அதில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் எப்படி இருக்குது, 2-வே கம்யூனிகேஷன் எப்படி ரியல் டைமாக ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் எண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க. எப்படி இன்ட்ராக்டிவாக இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிச்ச சிஸ்கோக்கான அனைத்து ஃப்ரீ கோர்சஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனுக்கு இப்போ எப்படி போகலான்னு பார்க்கலாம். வீடியோ டைட்டில் கீழே மோர்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் மஸ்ட் சீங்கிற மாதிரியே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இது வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அகைன் மோர்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லி எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்கே யூஸ்ஃபுல் லிங்க், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கோர்ஸ் வேணா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.